தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. அமெரிக்காவின் USS ஆபிரகாம் லிங்கன் மீதான ஈரானின் அதிரடி தாக்குதல் பற்றி எரியும் மத்திய கிழக்கு. கமேனி படுகொலை புடின் கடும் கண்டனம், இழிவான கொலை எனவும் விவரிப்பு. ஈரானின் அடுத்த இலக்குகள், அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. கலன்களுக்குள் எரிபொருள் நிரப்ப வேண்டாம், அதிக விலைக்கு விற்பனை செய்தால் சட்ட நடவடிக்கை. புதிய பயங்கரவாத தடை சட்டம் குறித்து ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணத்தில் 2 பெண்கள் உட்பட 13 பேர் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானின் புரட்சிகர காவல்படை அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான USS ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பலை வளைகுடாவில் தாக்கியதாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய தாக்குதல்கள் நாட்டின் உயர்மட்ட தலைவர் ஐதுல்லா அலி ஹமேனியை கொன்ற பிறகு அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான ஆபிரகாம் லிங்கன் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் நிலமும் கடலும் பயங்கரவாத ஆக்கிரமிப்பாளர்களின் கல்லறையாக மாறும் என ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்ததாக ஆஸ்திரேலிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் USS ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலும் அதனுடன் இணைந்த 3 போர்க்கப்பல்களும் மத்திய கிழக்கிற்கு முன்னதாகவே அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. USS ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க கடற்படையின் 5வது நிமிட்ஸ் வகுப்பு விமானம் தாங்கி கப்பலாகும். இதில் எதிரி ரேடாரை தவிர்க்கும் திறன் கொண்ட சமீபத்திய F-35 ஸ்டெல்த் ஜெட் விமானங்களும் அடங்கும். தாக்குதல் குழுவில் டோமாஹாக் தரை தாக்குதல் கப்பல் ஏவுகணைகள் ஏற்றப்பட்ட 3 அழிப்பாளர்களும் உள்ளனர். மேலும் பொதுவாக அதே ஆயுதத்தை ஏவும் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலும் இருக்கும். இந்நிலையில் அமெரிக்காவின் மிக பலம் பொருந்திய போர்க்கப்பலான USS ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியதாக அறிவித்துள்ளமை பதற்றத்தை மேலும் அதிகரிக்கின்றது. ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனியின் படுகொலைக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். ஐதுல்லா அலி ஹமேனி மற்றும் அவரது குடும்பத்தினரின் படுகொலையை கண்டித்து அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய படைகள் அடிப்படை மனித ஒழுக்கத்தையும் சர்வதேச சட்டத்தையும் மீறியுள்ளதாக விளாடிமிர் புடின் கூறினார். சர்வதேச சட்டத்தை மீறி நடத்தப்பட்ட இந்த படுகொலையை இழிவான கொலை என்று ஜனாதிபதி புடின் விவரித்துள்ளார். மொஸ்கோவிற்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான நட்புறவை பலப்படுத்துவதில் பெரும் பங்களிப்பை செய்த ஒரு சிறந்த ராஜதந்திரியாக கமேனி ரஷ்யாவில் நினைவு கூறப்படுவார் என்றும் புடின் தனது செய்தியில் கூறினார். நேற்று அமெரிக்க ஆஸ்திரேலிய கூட்டு வான்வெளி தாக்குதல்களில் ஈரான் உச்ச தலைவர், அவரது மகள், மருமகள் மற்றும் பேரன் கொல்லப்பட்டதை ஈரானிய தலைமை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு ரஷ்ய தரப்பில் இருந்து முதலில் பதிலளித்தார் ரஷ்ய பிரதமர். பக்ரைன் தலைநகரில் உள்ள ஹோட்டல்களில் இருந்து வெளியேறுமாறு மனாமாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அந்நாட்டு மக்களை எச்சரித்துள்ளது. ஈரானிய தாக்குதல்களின் போது கிரவுன் பிளாசா தாக்கப்பட்ட பின்னர் பக்ரைன் தலைநகரில் உள்ள ஹோட்டல்கள் சாத்தியமான இலக்குகளாக மாறக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பதிவு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பக்ரைனில் உள்ள அமெரிக்க தூதரகம் இன்று மனாமாவில் உள்ள கிரவுன் பிளாசா ஹோட்டல் தாக்கப்பட்டு காயமடைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட அறிக்கைகளை கண்காணித்து வருகிறது. பக்ரைனில் உள்ள அமெரிக்க குடிமக்களுக்கு ஹோட்டல்கள் வருங்கால தாக்குதல்களுக்கு இலக்காக இருக்கலாம் என்றும் அமெரிக்க குடிமக்கள் மனாமாவில் உள்ள ஹோட்டல்களை தவிர்க்க வேண்டும் என்றும் நாங்கள் அறிவுறுத்துகிறோம். நீங்கள் பலத்த வெடிச்சத்தம் கேட்டாலோ அல்லது சைரன்கள் ஒலித்தாலோ உடனடியாக ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். ஒரு வீடு அல்லது கட்டடத்தில் இருந்தால் மிக குறைந்த வெளிப்புற சுவர்கள், ஜன்னல்கள் மற்றும் திறப்புகளை கொண்ட கட்டமைப்பின் மிக குறைந்த நிலைக்கு செல்லுங்கள். எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு எந்த ஜன்னல்கள் அல்லது திறப்புகளிலிருந்தும் விலகி உட்புற சுவருக்கு அருகில் அமர்ந்து பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் வரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ள எரிபொருள் கையிருப்புகள் கிடைப்பதில் எவ்வித தாமதமும் ஏற்படாது என இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் DJ ராஜகருணா நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில், குறித்த எரிபொருள் இந்தியா மற்றும் சிங்கப்பூரில் இருந்து கிடைக்கவுள்ளதாக குறிப்பிட்டார்.
இதன் காரணமாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை இந்நாட்டின் எரிபொருள் விநியோகத்திற்கு தடையாக அமையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் வரிசைகளில் காத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை. இன்று நாங்கள் எரிபொருள் விநியோகம் செய்ய திட்டமிட்டிருக்கவில்லை. எனினும் பொதுமக்கள் அதிகளவில் எரிபொருளை கொள்வனவு செய்வதால் விநியோக பணிகள் ஈடுபடும் அனைத்து ஊழியர்களையும் நாம் பணிக்கு அழைத்துள்ளோம். தற்போது எரிபொருள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நாளை பௌர்ணமி தினமாக இருந்தாலும் எரிபொருள் விநியோகம் தொடர்ந்து நடைபெறும். அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் கலன்களுக்கு எரிபொருள் வழங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளோம். யாராவது கலன்களில் எரிபொருளை பெற்று சென்று அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். ஏற்கனவே உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டமூலத்தை அரசு கொண்டு வருவது போல் செயற்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் யாழில் இடம்பெற்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மாறி மாறி வந்த அரசுகள் எவையாக இருந்தால் அவர்களுடைய எண்ணங்களும் கொள்கைகளும் ஒன்றுதான் என்பதை அனுர அரசு இப்போது நிரூபித்திருக்கிறது. தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் உண்மைத்தன்மையை உலகத்திடம் மறைப்பதற்காக அவர்களுடைய காணிகளை இன்னும் விடுவிக்காமல், அரசியல் கைதிகளை இன்னும் விடுவிக்காமல், அவர்களது நிலங்களில் புத்த விகாரிகளை அமைத்துக் கொண்டு வரலாற்று வன்முறை ரீதியான நிகழ்வில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே 47 வருடங்களாக இந்த நாட்டிலே 4 லட்சத்திற்கும் அதிகமான மக்களையும் 60,000த்திற்கும் மேற்பட்ட போராளிகளையும் கோடிக்கணக்கான சொத்துக்களையும் தமிழ் மக்கள் இழந்திருக்கின்றோம். அதனை இன்னமும் தக்க வைப்பதற்காகவே உலகத்தையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றி அரசாங்கத்தை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் தடிச்சட்டம் என்ற போர்வையில் புதிய சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர முயற்சிக்கிறது. புதிய சட்டத்தில் மிக மோசமான இடங்கள் சொல்லப்படுகிறது. பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதற்கான வரையறை சொல்லப்படவில்லை. ஒன்று கூடுகின்ற உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான ஒரு உப காவல்துறை பரிசோதகர் நினைத்தால் ஒன்று கூடுகின்ற உரிமையை மறுக்கலாம், மக்களை கைது செய்யலாம். ஒருவரை கைது செய்தால் ஜனாதிபதியின் கையொப்பத்தினூடாகவே அவரை தடுப்பு காவலில் வைத்திருக்கலாம் என்ற நிலை இல்லாமல் ஆக்கப்பட்டு காவல்துறையினரே அதை செய்யலாம் என புதிய சட்டத்தில் காணப்படுகிறது. புதிய சட்டம் என்பது பழைய சட்டத்தை விட மோசமானது. ஆகவே இந்த சட்டத்தை விட முன்பு இருந்த சட்டம் பரவாயில்லை என எமது மக்கள் உணர்வார்கள். அதன் அடிப்படையில் பழைய சட்டத்தை தக்க வைப்பதற்கான நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபடுகிறது என அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 2 பெண்கள் உள்ளிட்ட 13 பேர் யாழ்ப்பாணம் தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருளை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் நகரில் மருந்தகம் ஒன்றை உடைத்து 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் கையடக்க தொலைபேசியை கொள்ளையடித்த ஒருவரும், நெடுங்குளம் பகுதியை வீடு உடைத்து 4.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த 2 உள்ளிட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலை சம்பவம் தொடர்பாக மேலும் 3 பேரை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 11 பேரும் கைது செய்யப்பட்டனர். மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.